வணக்கம். ஒரு நீண்ட கேப்புக்கு அப்புறமா நிஃப்டியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு அறிவிப்பு. இன்னைக்கு டேட்டில் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, ஆன்லைனில் நிறைய புக்ஸ் இருக்குது, நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் ஜாயின் பண்ணி சம்பாதிக்க முடிஞ்சிச்சா? யூடியூப்பில் இருக்கிற ஃப்ரீ வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சம்பாதிக்க முடிஞ்சிச்சா? கிடையாது. நிறைய பேரோட பிரச்சனையே இதுதான். அரகுர நாலேஜ் வச்சுட்டு உள்ளே போகிறது வெரி ரிஸ்கி. எப்பயுமே ஒன்றுமே தெரியாத ஆளுங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியும். இல்லை முழுசாக தெரிஞ்சவங்களுக்கு அந்த கரெக்ஷன் மட்டும் பண்ணுன்றது ரொம்ப ஈஸி. அன்லேர்னிங் இஸ் வெரி டிஃபிகல்ட். அந்த ஒரு ரீசனால் தான் வேர்ட் கோலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஷேர் மார்க்கெட்னா என்ன, அது கேண்டில் ஸ்டிக்னா எல்லாருமே ஒரு 10 கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சுக்கிறாங்க. இது டோஜி, இது ஹேமரு, இது ஹேங்மேனு, இதை வச்சுக்கிட்டு எனக்கு பேட்டர்ன்ஸ் தெரியும், எனக்கு இதுக்கு மேலே சொல்லி கொடுங்கன்றாங்க. சத்தியமாக உங்களுக்கு தெரியாது, ரைட்? அதுக்கு பின்னாடி வர விஷயங்கள் என்னதுன்றது தெரியாதனால்தான் நீங்கள் தடுமாறுறீங்க. தியரி நாலேஜ் மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னைக்கு டேட்டில் ட்ரேடிங்ன்றது மோர் ஆஃப் எ இமோஷனில் ஆப்போசிட் பர்சன் என்ன பண்ணுறாங்கன்றது நீங்கள் ஸ்க்ரீன் வச்சு தான் தெரிய முடியும். பழைய காலத்துலேயாச்சும் ஏத்தாப்பில் நிற்கிற ஆளை வச்சுக்கிட்டு நீங்கள் ஓரளவு கெஸ் பண்ண முடியும் யார் வாங்குறாங்க, எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறாங்கன்றது. இன்னைக்கு டேட்டில் சார்ட்டை வச்சு தான் எல்லாமே டிசிஷன்ஸ் பண்ணும். அப்போ அந்த சார்ட்டில் எடுக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, அது டீகோட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அல்கோ சிஸ்டம்க்கு இந்த கண்ட்ராவி ஒன்றுமே தெரியாது. ஏன்னு சொன்னால் அந்த இமோஷன் ஃபேக்டர்ன்றது ஹியூமனால் மட்டும்தான் பார்க்க முடியும் அண்ட் நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ டெஃபினட்டாக இது ஒரு லைஃப் சேஞ்சிங் ட்ரைனிங்காக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, நாங்கள் பெரிய லெவலில் பெரிய ஆளுங்களாச்சு, அதாவது ஒரு 100-200 பேரை நம்ம கிளாஸ் எடுக்கிறது கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, 6 monthsன்றது ப்ரிட்டி லாங், ரைட்? எவ்ரிடே செஷன்ஸ் கிடையாது. சாட்டர்டே சண்டே என்னைக்காச்சும் ஒரு நாள் இருக்கும், 2 hours 3 hours இருக்கும். வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் டவுட் கிளியரிங்ஸ் இருக்கும், நிறைய டிஸ்கஷன்ஸ் ஓடிட்டுருக்கும். ஸோ இப்படி தான் நம்மளோட ட்ரைனிங் நடந்துகிட்ருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் வாட் இஸ் கேண்டில் ஸ்டிக்கில் பேட்டர்ன்ஸு, சார்ட் பேட்டர்ன்ஸு, எலியட்ஸ் வேவ், ஃபிபனாச்சி, ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் கிரீக்ஸு, ஃபியூச்சர்ஸு, பையிங் செல்லிங் எல்லாமே நம்ம எடுக்கிறோம். இதில் சில பேர் கேட்டுட்ருக்காங்க, எனக்கு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வேணாம், எனக்கு வெறும் ஸ்விங் ட்ரேடிங் மட்டும்னால் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பட் இட் வில் ஹெல்ப் யூ இன் ஐடென்டிஃபைங் த ரியல் பாட்டம். எப்பயுமே சார்ட்டில் நிறைய ட்ராப்ஸ் இருக்கும். அந்த ட்ராப்பை இது நிஜமான ட்ராப்பா இல்லை நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியான்றது காட்டி கொடுக்கறது F&O. இது ஒன்று. ரியல் டைரக்ஷன்ஸ், ரைட்? ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி ரியல் டைரக்ஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக காட்டுறது F&O. ஏன்னு சொன்னால் லாபம் வந்தாலும் அதில் தான் பல மடங்கு, நஷ்டம் வந்தாலும் அதில் தான் பல மடங்கு. அப்போ ஃபர்ஸ்ட் டைரக்ஷன்ஸ் எங்கே காட்டுன்னு சொன்னால் அங்கே தான் காட்டும். ஸோ எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா வரத்துக்கு முன்னாடி மணி ஓசை வருன்ற மாதிரி ஒரு சார்ட் ரிவர்சல் வருதுன்றது ஃபஸ்ட்டு சைன் எங்கே காட்டுன்னா F&O. ஸோ நீங்கள் F&O ட்ரேட் பண்ணலாட்டினாலும் அதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இன்னொன்று கேட்ட செட் ஆஃப் கேட்டகரி, எனக்கு F&O மட்டும் சொல்லுங்கள், நான் டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஏற்கனவே எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு அரகுர நாலேஜோட நீங்கள் ஆப்ஷன்ஸ்க்குள்ளே வந்தீங்கன்னால் நிஜமாக இட் இஸ் அ டிசாஸ்டர். மறுபடியும் நான் சொல்கிறேன், இட் இஸ் அ டிசாஸ்டர். ஸோ தயவு செஞ்சு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியாது இதுக்குள்ளே வரது அட்வைசபிள் கிடையாது. ஸோ உங்களுக்கு 100% எனக்கு தெரியும் அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா வாங்க, ஆப்ஷன் பற்றி நம்ம தனியாக பேசிக்கலாம். இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா எங்களோட கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9444468888. பொங்கல் ஆஃபர்ஸ் ஓடிட்டுருக்கு அண்ட் January 25th நம்மளோட பேட்ச் ஆரம்பிக்குது. மார்க்கெட் எப்படி வேணால் போட்டோம். லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே மார்க்கெட் டவுன் சைடில் வந்துட்டுருக்கு. ஒரு அப்சைட் மூவ் பெண்டிங் இருக்குது. இன்ஃபேக்ட் என்னை கேட்டால் 2 அப்சைட் மூவ் பெண்டிங் இருக்குது. ஒன்று 26,600, இது அரௌண்ட் 20th பக்கமாக நம்ம வரும்ன்றது நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். அண்ட் வருமா வராதான்றது அடுத்த விஷயம். நம்ம ஸ்டாப் லாஸும் நம்ம சொல்லியிருந்தோம், 25,800 ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் அண்ட் செகண்ட் ஸ்டாப் லாஸ் 25,465. ரெண்டுமே ஃபியூச்சர்ஸோட நம்பர்ஸ். ஃபர்தர் அப்சைடு 26,000க்கு மேலே டிசைசிவாக க்ளோஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம பேசலாம். ஒன்று. ரெண்டாவது 26,400க்கு மேலே தான் ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் எதாக இருந்தாலும் இருக்குது. அது வரைக்கும் நோ பாசிபிலிட்டிஸ், சரியா? அது வரைக்கும் இட் வில் பி ரேஞ்ச் பவுண்ட் வித் மார்க்கெட் டைரக்ஷன்ஸ் கிடச்சதுக்கப்புறமா அடுத்த கேள்வி என்ன, எப்படி இருக்க போகுது? 2025 ஐ வாஸ் வெரி ஹாப்பி.
நான் ப்ரிடிக்ட் பண்ணது அத்தனையுமே தப்பாக போனது வந்து மேஜர் விஷயம் தப்பாக போனது வந்து ரொம்ப சந்தோஷம். நான் சென்னையில் பெரும் மழை வரும்ன்றது நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். பெரிய ஃப்ளட்டு வரும்ன்றதை எதிர்பார்த்தேன். 85ல் ஒரு ஃப்ளட் இருந்துச்சு, மேஜர் ஃப்ளட். 95ல் மேஜர் ஃப்ளட் இருந்துச்சு. 2005ல் மேஜர் ஃப்ளட் இருந்துச்சு. 2015 எல்லாருக்குமே நினைவு இருக்கும் சென்னை எப்படி அடிச்சிச்சு போச்சுன்றது. ஸோ இட் வாஸ் a 10-year cycle. ஸோ 10 இயர்ஸ்க்கு ஒருத்தர வந்து மேஜர் ஃப்ளட் வந்துச்சு. 2025ல் சென்னையில் பெரிய ஃப்ளட் வரும்ன்றது எதிர்பார்த்துட்டு வந்தேன், தவறாச்சு. 2025ல் செகண்ட் ஹாஃபில் வந்து மார்க்கெட் கிராஷ் ஆக ஆரம்பிக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது எதிர்பார்த்தேன். அகெயின் அது தப்பாக போச்சு. அண்ட் கோல்டு வந்து மேலே போகுன்றது எதிர்பார்த்தோம், ஓரளவுக்கு அது வந்து கரெக்டாக இருந்துச்சு. சில்வரும் மேலே போகுன்றது எதிர்பார்த்தோம், அதுவும் ஓரளவுக்கு கரெக்டாக வந்துச்சு. இப்போ 2026 இஸ் அ இயர் ஆஃப் டிசாஸ்டர், நல்லா இருக்காதுன்றது நான் சொல்லிட்டு இருந்தேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஸ் பர் சில சார்ட்ஸ் பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் சம்வேர் அரவுண்ட் February Marchல வந்து ஃபால் வில் ஸ்டார்ட்ன்றது என் கட் ஃபீலிங். சார்ட்டை வச்சுக்கிட்டு இன்னும் சார்ட்டில் வந்து நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் வரல, பட் சம்வேர் சில பேட்டர்ன்ஸ் வந்து காட்டும் போதும் இப்படி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது ஒரு ஃபீல். பட் அஸ்ட்ராலஜிக்கலி இல்லை லாங் டேர்ம் சைக்கிள்ஸ் சில பேர் வந்து பேசிகிட்டு இருக்கிறது, they are saying it will fall from செப்டம்பர் அக்டோபர்லேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அண்ட் ரியல் டிசாஸ்டர்ஸ் இருக்குன்றது சில பேரோட ப்ரிடிக்ஷன். அண்ட் செட் ஆஃப் லீடர்ஸ் பற்றி பேசியிருந்தாங்க. இந்த லீடர்ஸ் எல்லாருமே வந்து கீழே உழுவாங்க, அவங்களோட மரணம் இருக்கும், இல்லை பெரிய லெவல்லேருந்து தள்ளப்படும்ன்றது ஒரு பரவலான பேச்சு இருந்துச்சு. இது இல்லாத நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நிறையா இருக்கும் அண்ட் போர்கள் நிறையா இருக்குன்றது பேசப்பட்டுச்சு. நீங்கள் எடுத்து பாருங்கள், 2026 ஆரம்பமே வந்து வி ஸ்டார்டட் வித் மேஜர் எர்த்குவேக். 2-3 மேஜர் எர்த்குவேக் பார்த்தோம், சில டிசாஸ்டர்ஸ் நம்ம எதிர்பார்த்தோம். அண்ட் யூஎஸ் உங்களுக்கு தெரியும் வெனின்சுலாவை என்ன பண்ணாங்கன்றது. வெனின்சுலா இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட், ரைட்? அங்கே வந்து நான் ட்ரக்ஸு டெரரிசம் சொன்னது எல்லாமே வந்து பொய்ன்றது ஊருக்கே தெரியும். ஆயிலுக்கோசரம் உள்ளே போனதும் வெளியில் பரவலாக பேசப்பட்டதும் தவறு. இன்னொன்று விதத்தில் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், எவ்ரி கண்ட்ரி, மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, எவ்ரி கண்ட்ரி இஸ் மூவிங் அவுட் ஆஃப் டாலரை விட்டு நவுந்து வரத்துக்கான ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. என்னைக்கு அது டாலர் வந்து இன்டர்நேஷ்னல் கரன்சிலேருந்து உழுவுதோ அன்னையோட யூஎஸ் வந்து அதோ கெதி, அதோட யூஎஸ் காலி, ரைட்? அண்ட் அந்த டாலர் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் வந்து வெனின்சுலா வந்து உள்ளே போனது. ரெண்டாவது ஈரானுக்குள்ளே போகிறதும் அதை தான் இருக்கும். நீங்கள் சைனாவை எடுத்துங்க, சைனா ஏற்கனவே வந்து மேஜர் ஆயில் வந்து வெனின்சுலா இருக்கிற 90% ஆஃப் தி ஆயில் அவங்க தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஈரானில் இருந்தும் அவங்க பெரிய லெவலில் இம்போர்ட் பண்ணுறாங்க. ரஷ்யாவில் இருந்தும் அவங்க இம்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரஷ்யாவை யூஎஸ் கை வைக்க முடியாது. மீதி 2 பேர்த்த சோக் பண்ணும் போதும் எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட்டுக்கோசரம் அவங்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து டாலரை கொடுத்து தான் வாங்க வேண்டியது இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சைனா ஏற்கனவே சவுதி அரேபியாட்ட அவங்க ஓன் லோக்கல் கரன்சியில் டிரான்சாக்ஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்டைரக்ட்லி டாலரை வந்து டாலர் டாமினன்ஸை வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எனர்ஜி ஆர் பெட்ரோ டாலரை ரீஎஸ்டாப்ளிஷ்கான சான்சஸான்றது ஒரு சின்ன ஃபீல். ஸோ ஏற்கனவே இந்த சவுத் அமெரிக்காவில் சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, ஈரானில் அடுத்த விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, பங்களாதேஷில் நடந்த மாதிரி இப்போ ஈரானில் நடந்துகிட்ருக்கு. இது யார் கிளப்பி விட்டாங்கன்றது ஊருக்கே தெரியும். இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பே கீழே விழுவுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம யூஎஸோட சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போகுது டேரிஃப்க்கு அகெயின்ஸ்டால், அவன் வந்து எது வேணால் சொல்லட்டும், பட் டேரிஃப்ஸ் வந்து போக போகிறது கிடையாது. ஸோ டேரிஃப்ன்றது இட் இஸ் கண்டினியூஸ் டு பி தேர். யூஎஸ் வந்து இந்தியாவை வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு தான் யூஎஸ் வந்து இந்தியாவுக்கு தேவை. 2 காரணத்தினால தேவைப்படுது. அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது வந்து இந்தியா மட்டும்தான் இருக்கும், 1. 2வது, இந்தியா இஸ் அ பிக் மார்க்கெட், யூஎஸ் அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ டெஃபினட்டாக இந்தியா ஆஸ் அ மார்க்கெட் டெஃபினட்டாக தேவைப்படும்.
அந்த ஒரு ரீசன்னால் தான் உனக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்குன்னு சொன்னால் நம்மளுக்கும் ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக தட் வில் பி எ மேஜர் அட்வான்டேஜ். இந்தியா யூஎஸ் போட்ட டேர்ம்ஸ்க்கு வந்து ஒத்துக்காதது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். வித் திஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்னொன்று விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் ஒரு உச்சத்தை பார்த்துட்டு வந்துச்சு. நம்ம அரௌண்ட் 50,000 பக்கமாக டவ் ஜோன்ஸை பார்த்தோம். இந்தியன் மார்க்கெட்டை வந்து 26,300 ப்ளஸில் வந்து நம்ம பார்த்தோம். நம்ம வந்து 26,600 பக்கமாக போகுன்றது இலக்கு வச்சுருந்தோம். இரண்டாவது இலக்கு வந்து 28,900 பக்கமாக போகுன்றது எதிர்பார்த்தோம். செகண்ட் இலக்கு போகுதா இல்லையான்றது இப்போதைக்கு தெரியாது. பட் டெஃபினட்டாக இண்டோ யூஎஸ் ட்ரேட் டீல் சைன் ஆகும்போதும் ஒரு ரேலி வரும். அந்த ரேலி வந்து பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது, எக்ஸிட்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது ஞாபகம் வச்சுங்க. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. மறுபடியும் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. க்ளோஸ் டு அபவுட் 25, 30, 40 ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது, விச் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த நிஃப்டி 500 ஸ்டாக்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50 ஸ்டாக் இருக்குது, ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியோடு இருக்குது. க்ளோஸ் டு அபவுட் 25-30% அப்சைடுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. போய் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். வீக்லி சார்ட்டை நீங்கள் போட்டு பாருங்கள், நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் நம்ம பேசிட்டோம். நிஃப்டி அங்கேருந்து ஒரு 600 பாயிண்ட் பக்கமாக கீழே விழுந்திருக்கு, 550 பாயிண்ட் பக்கமாக கீழே விழுந்திருக்கு உச்சத்துலேருந்து. இப்போ நம்மளோட கேள்வி, மே சைடில் வந்து ரெஸ்ட்ரிக்டட் இஸ் ஒன்லி அபவுட் 10%, டவுன் சைடு ரிஸ்க் வந்து அபவுட் 25-30% இருக்குது. இந்த 10%க்கோசரம் கீழே எடுக்கணுமா? ஸோ ரிஸ்க்கு ஜாஸ்தி இருக்குது, ரிவார்ட் கம்மியாக இருக்குது. சப்போஸ் இந்த ட்ரேட் டீல் வந்ததுக்கப்புறமா ஒரு ரேலி வருதுன்னு சொன்னால் இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தட் யூ எக்ஸிட், ரைட்? உங்களோட பொசிஷனை எக்ஸிட் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணணும் இல்லையே, ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. நான் இந்த ஒரு 30-40 ஸ்டாக்ஸ் நான் பேசிகிட்டு இருக்கிறத வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எடுத்து பாருங்கள். வீக்லி சார்ட் எடுத்து பாருங்கள், டே சார்ட் எடுத்து பாருங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் என் கூட ட்ராவல் பண்ணவங்க, ஜோஹோ மீட்டிங் ஆகட்டும், இல்லை என் யூடியூப் பார்த்தவங்க ஆகட்டும், நான் என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணுறேன்றது நிறையா பேத்துக்கு தெரியும். அண்ட் ஒரு நல்ல ரேலி ஆகி ஒரு புல் பேக் வந்திருக்கும், அந்த புல் பேக்கில் தான் நம்ம வந்து வாங்குகிறோம். அண்ட் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்பயும் இருக்குது, எல்லா மார்க்கெட்லேயும் யூ வில் ஹேவ் எ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒன்று. ரெண்டாவது, யூஎஸ் மார்க்கெட்டை நீங்கள் எடுத்துங்க. யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் டு அபவுட் 49,600 பக்கமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 49,191. ஸோ ஒரு 400 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்துருக்கு. இன்னும் இந்த 191 பாயிண்ட்ஸ் கீழே விழுவிட்டோம். 49,000 உடைக்கும் போதும் ஃப்ரீ ஃபால் வரத்துக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. வருன்றதை நான் சொல்ல, வரத்துக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போ யூஎஸ் மார்க்கெட்டை எடுத்துங்க. யூஎஸை பொறுத்த வரைக்கும் ரைட் நவ் அவங்க வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ட்ரம்ப் வந்து நம்ம முட்டால் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், சத்தியமாக கிடையாது. அவன் பக்காவாக சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து வெனிசுலாவை எடுத்துங்க, முன்னாடி காட்டுற படம் வேறு, பின்னாடி நடக்கிற படம் வேறு. அவங்களோட ஃபோக்கஸ் ஆயிலுன்னாங்க, ஆயில் கிடையாது. அவங்களோட ஃபோக்கஸ் இஸ் பெட்ரோ டாலர்ன்றது நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ அடுத்த விஷயத்தில் நம்ம எடுத்துக்கலாம். க்ரீன்லேண்டை அட்டாக் பண்ணுறாங்க. இது ஏன் தியரி, எந்த இடத்துலையுமே கிடையாது. க்ரீன்லேண்டை அட்டாக் பண்ணுறாங்கன்னே நீங்கள் வச்சிங்க. அட்டாக் பண்ணுறாங்கன்னா என்ன ஆகும்? நேட்டோ உடையும். ஸோ யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுவும். இப்போ ட்ரம்ப்புக்கு வந்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுவணுன்னு தான் வேண்டிகிட்டு இருக்காப்புல. ஏன் வேண்டிகிட்டு இருக்கான்னு சொன்னால், ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து கேஷ் வெளியில் வந்தால் தான் பாண்ட் மார்க்கெட்டுக்கு வரும், அது வரைக்கும் பாண்ட் மார்க்கெட்டுக்கு வராதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை எப்படி கிராஷ் பண்ணுவேன்? ஏதாச்சும் ஒரு முட்டாள்தனம் பண்ணும், அப்போ தான் கிராஷ் ஆகும். ஸோ நேட்டோ சப்போஸ் க்ரீன்லேண்டை அட்டாக் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுவுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேபி அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். இன்னொன்று ஒரு பெரிய முட்டாள்தனம் அவர் பண்ணிகிட்ருக்காரு. இந்தியாவில் ஆர்பிஐ கவர்னர் இருக்கார். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீ வந்து குறைக்கலன்னு சொன்னால் அவனை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள ஜெயிலில் போடுவேன்னு சொல்லி பிரதமர் சொன்னால் எப்படி இருக்கும்? காமெடியாக இருக்குல்ல? இதுதான் ட்ரம்ப் பண்ணியிருக்கிறாரு. ட்ரம்ப் வந்து ஹி சேஸ் ஐ வில் அரெஸ்ட் ஃபெட் கவர்னரை, நீ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க மாட்டேன்னு சொன்னான்னு. இதெல்லாம் முட்டாள்தனமாக இல்லை? ட்ரம்ப் வந்து அவ்வளோ பெரிய முட்டாள் கிடையாது. மறுபடியும் நான் சொல்கிறேன், ட்ரம்ப் இஸ் அ பக்கா பிஸ்னஸ்மேன், ஹார்ட் கோர் பிஸ்னஸ்மேன். அண்ட் அவர் இது மாதிரி விஷயங்கள் சில விஷயம் பேசுகிறாருனால் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, ட்ரம்ப் வந்து ஹி இஸ் த்ரெட்னிங் ஃபெட் சேர்மன், ரைட்? எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் வந்து ஃபெட் சேர்மனை மௌன நீ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கலன்னா அவனை அரெஸ்ட் பண்ணிவிடுன்னு சொல்கிற அளவுக்கு எங்கேயாச்சும் பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒன்று. ரெண்டாவது, க்ரீன்லேண்ட் ஆர்
அது படு கேவலமாக பேசியிருக்கிறாரு. 2 நாய்கள் தான் அங்கே பாதுகாப்பு இருக்குது, அதெல்லாம் நான் அடித்து தூக்கி போட்டு போயிடுவேன்ற மாதிரிலாம் பேசிகிட்ருக்காரு. ஸோ டெஃபினெட்லி ஹியர் சம்திங் ஆன் தி ஸ்லீவ். அண்ட் இது எல்லாமே வந்து என்ன காட்டுதுன்னு சொன்னால் மார்க்கெட் கீழே உழுவுறதுக்கு ப்ரிப்ரேஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. ரைட்? அது இன்னைக்கு உழுவு போதா, இல்லை அடுத்த மாதம் உழுவு போதா, இல்லை அடுத்த 6 மாதத்தில் உழுவு போதான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நீங்கள் எடுத்து பாருங்களேன். ஏப்ரல் உங்கள் ஸ்டடி பர்பஸ்க்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏப்ரல் 2025 ஒரு பக்கா ஹேமர் கொடுத்துச்சு. ஒரு ஃபாலுக்கு அப்புறமா ஒரு ஹேமர் கொடுத்துச்சு. அந்த ஹேமரோட லோ வந்து 36,600 இருந்துச்சு. ரைட்? இப்போ ரீசெண்ட் ஹை, இதை வந்து டவ் ஜோன்ஸை பற்றி நான் பேசுகிறேன். ரீசெண்ட் ஹை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 49,600 பக்கமாக இருந்துச்சு. ஸோ 13,000 பாயிண்ட்ஸ் 9 monthஸில் வந்து மேலே வந்திருக்கு. நினச்சி பாருங்கள், ஒரு யூஎஸில் இருக்கிற யூஎஸ் மார்க்கெட் 35.5% அப் போகுதுன்றது நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம். மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க. 35.5% வந்து ஒரு 9 monthஸில் யூஎஸ் மார்க்கெட் போகுதுன்னு சொன்னால் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம். இதே பீரியடில் இந்தியா வந்து க்ளோஸ் டு அபவுட் 2,200 பாயிண்ட்ஸ் வந்து ஏறி இருக்குது. ஸோ 2,200 பாயிண்ட்ஸ்னால் 10% அப்ராக்சிமேட்லி வந்து ஏறி இருக்குது. வேறஸ் யூஎஸ் மார்க்கெட் 35-36% வந்து ஏறி இருக்குது. ஸோ கரெக்ஷன் ஆகி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஒன்று, அது கரெக்ஷனாக க்ராஷான்றது காலம் பதில் சொல்லிட்டோம். பட் இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், உங்களோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். ஆஃப் லேட் நிறைய பேரை வந்து நான் சந்திச்சிட்ருக்கேன். அவங்களோட போர்ட்ஃபோலியோஸ், எஸ்பெஷலி மியூச்சுவல் ஃபண்டில் வச்சுருக்கிற போர்ட்ஃபோலியோஸ் ஆர் அபவ் க்ரோர்ஸ். ரைட்? 2 கோடி, 3 கோடி, 6 கோடி, 10 கோடியெல்லாம் வந்து வச்சிட்ருக்காங்க. நினச்சி பாருங்களேன், 30% கரெக்ஷன், 40% கரெக்ஷன்னா இஸ் இட் வர்த் இட்ன்றது யோசனை பண்ணுங்கள். உங்களோட கோல் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கட்டும். யூ ஆர் சிட்டிங் வித் ஹியூஜ் கேஷ். உங்களோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். ஏர்னிங் இஸ் நெக்ஸ்ட். கிளாரிட்டி வந்ததுக்கப்புறமா ஏர்னிங் பண்ணுறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ன்ற ஆட்டிடியூட் வேணாம். கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணி வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறமா ரீஎன்டர் பண்ணுறது ஆல்வேஸ் புத்திசாலித்தனமாக இருக்குன்றது நம்புகிறேன். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.